ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலைக்கு போன வீடியோ நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், எங்கெல்லாம் போனோன்ற வீடியோ தான் இது. நாங்கள் சாயந்தரம், அதாவது திங்கக்கிழமை நைட்டு போனோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து 6 மணிக்கு கிளம்புனோம். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை தான் ஃபுல்லாக நம்ம திருவண்ணாமலை அன்றைக்கி ஒரு நாள் ட்ரிப்பு. நாங்கள் திருவண்ணாமலை போயிட்டு சுவாமி பார்த்துட்டு, அப்புறம் இந்த வினோத்துங்கிறவங்க அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு 5 மணியை போல் கிரிவல பாதை நாங்கள் போகவே இல்லை காலையில். சரி, கிரிவல பாதை போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப ரூமுக்கு வரும்போது இந்த தோட்டத்தை பார்த்தோம். தோட்டம் அவ்வளோ அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தோட்டக்காரவங்ககிட்ட கேட்டோம், நீங்கள் எடுத்துக்கங்கம்மா அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் எவ்வளோ இந்த குண்டு குண்டு மாங்காய், அவ்வளோ மாங்காய் இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. பொதுவாகவே கிராமத்து வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கிராமத்துலேருந்து வந்தனால. இங்கே பாருங்கள், நான் அந்த வரப்பில் நடந்துட்டு, வரப்பு ரொம்ப சின்ன வரப்பு தான், அவங்ககிட்ட பேசிகிட்டே வந்துகிட்டே இருந்தேன். இதெல்லாம் பட்டு போயிடுச்சுமா, இதெல்லாம் வந்து இப்போ தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது 6 மணி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூரியன் வந்து மறையிற நேரம். அதை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் கிரிவல பாதை வந்து நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிரிவல பாதையிலையுமே பாருங்களேன், அது எந்த நாளும் கிழமையெல்லாம் இல்லை. பண்டிகை நாட்கள், பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ நாட்கள், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கூட்டம் நிறையா இருக்கும். ஆனால் எப்பயுமே நைட்டும் பகலும் நடந்துகிட்டே தான் இருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம நாங்கள் கிளம்புனதுக்கே வந்து 6 மணி ஆகிடுச்சு. அதாவது நாங்கள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்புனோம். சரி, ஓகே, இப்போ ஃப்ரீயாக இந்த தடவையாவது நம்ம ஃப்ரீயாக போயிட்டு, நாங்கள் எப்பயுமே சுவாமியை பார்ப்போம். நம்ம கிரிவல பாதையில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் முடிஞ்சது பிஸ்கெட்டோ, இல்லை ஒரு ஸ்வீட் காரமோ, இல்லை நம்மளால் அவங்களுக்கு முடிகிற ஒரு பணமோ, ஏதோ என்னால் முடிஞ்சது நான் எப்பயுமே வாங்கிட்டு வந்துடுவேன். தங்கையினால் முடிஞ்சதும் அவங்களும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா திருவண்ணாமலையில் வந்து சாப்பாட்டுக்கே பஞ்சம் இருக்காது அப்படிம்பாங்க. திருவண்ணாமலையில் வந்து இருக்கிற சாதுக்களாக இருக்கட்டும், நம்ம பக்தர்கள் போகிறவங்களாக இருக்கட்டும், அன்னதானத்துக்கு குறைவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளால் முடிஞ்சதும் ஏதாவது செய்யணுமே. அதாவது நான் எப்போ போக ஆரம்பித்தேனோ அப்போ அதில் இருந்து நான் இப்போ வரையும் என்னால் என்ன முடியுது, அதாவது கடவுள் எனக்கு இந்த தடவை போகிறதுக்கு எனக்கு என்ன அனுகிரகம் வாங்கி கொடுக்கறதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரோ அதை நான் கொடுத்துட்டு வந்துடுவேன் வாங்கி. சரி, ஓகே, நம்ம நிதானமாக போயிட்டு நைட்டு நம்ம வந்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் புதன்கிழமை தான் நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் எப்போ வந்தாலுமே ஆதி திருவரங்கம், அதாவது நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்க, எத்தனை பேர் போகலேன்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போயே மணி 7, 7:30 மணி இருக்கும். நாங்கள் எப்போ வந்தாலும் ஒரு 3 தடவையாக வந்து ஆதி திருவரங்கம் போயிருக்கோம். ஆதி திருவரங்கம் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லா கோயிலுக்கும் போகிறதுமே ரொம்ப விசேஷம்தான். ஆனால் ஆதி திருவரங்கம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு முன்னாடியே இவர் வந்ததாக சொல்கிறாங்க. அவரோட இவர் பெரிய ரங்கநாதர். அதனால் நாங்கள் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் போய் பார்த்துருக்கோம். கும்பாபிஷேகம் நடந்துருச்சு. நாங்கள் எதர்ச்சியாக அங்கே போகும்போது அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சாமான்னு நாங்கள் கேட்டோம். அங்கே பாருங்கள், எங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு அதிசயங்கள் எல்லாமே நடந்தது. அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் மண்டலம் முடிஞ்சோன்னே அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க போல். அந்த தீர்த்தத்தை அந்த பூக்காரமாக வாங்கி வச்சுருக்காங்க. ஏதாவது வெளியூர்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா நம்ம கொடுப்போமேன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நாங்கள் நைட்டு ரமணாசலமோ அப்புறம் யோகிராம் சரத்குமார் போனால் அது மணி 9 மணி ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா அந்த தீர்த்தத்தை கொடுத்தாங்க. எங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம். ஐயோ, கும்பாபிஷேகத்துக்கு தான் நம்மளால் போக முடியல, இப்போ எத்தனை நாள் ஆனதுன்னு எங்களுக்கு கணக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த அம்மா தீர்த்தம் கொடுத்தோன்னே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்கே ஆதி திருவரங்கம் போயிட்டு இங்கே வந்து பக்கத்துலேயே அங்கேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் வந்து உலகளந்த பெருமாள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கால் பூமியிலையும் ஒரு கால் மேல் நோக்கியும் வானத்தை பார்த்தும் இருப்பார். நான் வந்து போனதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். இது வந்து இந்த பக்கம் உள்ள கோபுரம். அங்கேயும் வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு 10 நாள் தானா, அதுக்கப்புறம் சுவாமிக்கெல்லாம் திற போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பூக்காரமாக சொன்னாங்க. எங்களுக்கு அவ்வளோ மன திருப்தியாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம நல்ல நேரம்னா நமக்கு கொடுப்பனை இருக்குது, அவங்க நம்மளை பார்க்கணுன்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கார் பார்க்கிங் தான் எங்கே போனாலுமே ஒரு சிரமம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்களை இறக்கி விட்டுட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டோம். எப்பயுமே நாங்கள், ஏன்னா நம்ம திருவண்ணாமலையெல்லாம் கார் நிப்பாட்டவே இடம் இருக்காது. நாங்கள் காலையிலே போனனால அங்கேயே எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து எங்களை பிக்கப்பு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இந்த தடவை அந்த ஒரு சௌகரியமாக இருந்துச்சு. எங்கள் அக்கா வராது தான் இந்த தடவை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அக்காவுக்கு வந்து இந்த ஜூன் 16ஓட வேலை முடியுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் வரையும், அதாவது இந்த ஏப்ரல் 16ஆம் தேதியோட முடியுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நமக்கு 13ஆம் தேதி இப்போது வர 19 எங்கே மதுரை மீனாட்சி கொடியேற்றிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 1ஆம் தேதி வரையும் எங்களுக்கு 10 நாளும் ஒரே இது தான், எங்களுக்கு ஒரே கோலாகலம் தான். அதனால் சரி, அடுத்த வாரமும் நம்மளால் வர முடியாது, ஏன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் நான் சொல்லிட்டு வந்தேன்.
என்னென்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் என்னைக்கு கொடி ஏற்றுறாங்களோ அன்னையிலேருந்து ஒவ்வொரு வாகனமாக வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சிம்ம வாகனம், யாளி வாகனம், பூத வாகனம், அப்புறம் ஒவ்வொரு வாகனமாக வருவாங்க. நம்ம டெய்லியுமே நமக்கு திருவிழா தான் இல்லையா, சரி அதனால் அப்படியே நாளாயிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதனால் அக்கா இந்த தடவை வந்து நாங்கள் மிஸ் பண்ணோம். அக்கா இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், பேசுகிறது வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்களும் பேசுவோம், ஆனால் அக்கா அளவுக்கு ஜாலியெல்லாம் கிடையாது. அதை சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருந்தேன். நல்ல தரிசனம். இங்கே பாருங்கள், எங்களுக்கு கண்ணுக்கிட்ட இப்போ புதுசாக இந்த கருவளையம் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எனக்கு இப்போ தூக்கமே இருக்க மாட்டேங்குது, சுத்தமாக தூக்கம் இருக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த முகம்லாம் அப்படியே இதாகிடுச்சு. அப்புறம் நாங்கள் அன்றைக்கி பிறப்பிட்டு ஆதி திருவரங்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவரையும் பார்த்துட்டோமா, உலகளந்த பெருமாளையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா வந்து ஒரு கடையில் வந்து A2Bயில் வந்து சரி 3:45 தான் ஆகுது, 4:30 தானே நட திறப்பாங்க, நம்ம அந்த 2 கோயிலையும் பார்த்துட்டோம். சரி திருப்பட்டூருக்கு போயிட்டு அப்புறம் சமயபுரம் போகணுன்ட்டு வரும்போது தான் பேசிட்டு வந்துட்டு திடீர்னு எடுக்கிற முடிவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வர வழியில். அப்புறம் அவங்க சொன்னாங்க மீல்ஸே இப்போ போடுறது இல்லைம்மா, அதனால் மினி மீல்ஸ் தான் இருக்குன்னு சொன்னோடனே 4 பேருமே மினி மீல்ஸ் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்துட்டு நாங்கள் திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு, அதாவது திருப்பட்டூர், அதாவது திருச்சி பக்கத்துலேயே திருப்பட்டூரில் பிரம்மா கோயில் இருக்குது. அது ரொம்ப விசேஷம். கல்யாண தடை, தொழில் விருத்தி, இது எல்லாத்துக்குமே வந்து அங்கே விளக்கு இத்தனை விளக்கு போடணும்னு சொல்லுவாங்க. சமயபுரமும் போயிட்டு அப்படியே டெம்பிள் சிட்டியில் வந்து நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு ஃபோட்டோவும் போட்டாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.